ஊழலை மறைக்க எங்களை பழிக்காடாக்க வேண்டாம். நிவாரணத்திலும் ஏமாற்றமா? நாமல் தெரிவிப்பு. IMF பிரதானி அடுத்த மாதம் இலங்கைக்கு. சுதந்திர தின ஒத்திகை நாளை முதல் விசேட போக்குவரத்து திட்டம். சுமோ மந்திரம்தான் தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக உருக்குலைத்தது. சிவமோகன் காட்டம். மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய 25,000 ரூபாவிற்கான காசோலை செல்லுபடியற்றவை. நளின் பண்டார குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் காலத்தில் நீதி கிடைக்க வேண்டும். ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. கிபிலோயா திட்டத்திற்கு எதிராக நெடுங்கணியில் சகல மாவட்ட மக்களும் ஒன்று திரள வேண்டும். சுமந்திரன் அழைப்பு. யுத்தத்தின் போது வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் இலங்கைக்கு திரும்ப வாய்ப்பு. அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்ட தகவல். அமைச்சரின் கடித தலைப்பை பயன்படுத்தி செய்த பாரிய மோசடி அம்பலம். சம்பள அதிகரிப்பு ஒப்பந்தம் நாளை கைச்சாத்து. நிலக்கரை கொள்வனவில் பாரிய முறைகேடு. மீண்டும் ஆபத்தை எதிர்நோக்கும் நாடு. எச்சரிக்கும் மறைக்காறு. மன்னாரில் பெண்களுக்கு எதிராக சமூக ஊடகங்கள் ஊடாக பரப்பப்படும் அவதூறுகளுக்கு எதிராக கண்டனம். பிரஜாசக்தியை தற்போது எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர். வீரசிங்கம் சித்தாறு அணைக்கட்டு வேலைகள் விரைவாக முடிவுறுத்தப்பட வேண்டும். ரவிகரன் MP வலியுறுத்து. டிக்டாக் நட்பு விபரீதம். மயக்கமருந்து கொடுத்து வங்கி ஊழியரிடம் கொள்ளை. அரசின் கிபிலோயா திட்டத்திற்கு எதிராக எதிர்வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கணியில் நடைபெறவுள்ள மாபெரும் போராட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வாழும் மக்கள் திரளாக வந்து பங்கேற்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் இன்று கருத்து தெரிவிக்கையில், கிபிலோயா திட்டத்திற்கு எதிரான மாபெரும் போராட்டம் எதிர்வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கணியில் நடைபெறும். இதில் சகல மாவட்டங்களிலும் வாழும் மக்கள் திரளாக வந்து பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சி இந்த போராட்டத்திற்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவதோடு எமது பங்களிப்பையும் தொடர்ச்சியாக வழங்குவோம் என்றார். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்தொன்றும் நடக்கப் போவதில்லை என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். தனக்கு எதிரான நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கு முன்னிலையான நிலையில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், நிலக்கரை டெண்டர் 3200 கொள்கலன் விடுவிப்பு, கெப்பண்டி கொள்வனவு போன்ற மோசடிகளை மறைப்பதற்கு என்னை கைது செய்தால் ஒரு பலனும் நடக்கப் போவதில்லை. அரசாங்கம் அடாத்தாக நீதித்துறை மற்றும் போலீஸ் துறையில் அழுத்தங்களை பிரயோகிக்க முயற்சிக்கின்றது. போலீஸ் துறையில் கடந்த காலங்களில் சிறப்பாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீதிபதிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களின் பிள்ளைகளுக்கும் இன்றும் பாடசாலைகள் கிடைக்கவில்லை. அரசாங்கத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனங்கள் செயற்படவில்லை என்றால் அல்லது அமைச்சர்கள் சொற்படி நடக்கவில்லை என்றால் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த அரசாங்கம் முறைமை மாற்றம் செய்வதாக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இறந்ததற்கு மாறாக பின்னோக்கி கொண்டு செல்வதோடு முழுமையாக முறைமை நாசமாக்குவதற்கே செயற்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 78வது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சுதந்திர தின பேரணிக்காக முன்னாயத்த ஒத்திகை நடவடிக்கைகள் ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொந்தா குறிப்பிட்டுள்ளார். 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள குடியுறவு குடிகல்வி சட்டத்தின் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பும்போது எவ்வித இடையூறுகளுமின்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன. சட்டமா அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அமைச்சருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தாயகம் திரும்பும் இலங்கையர்களை எவ்வித இடையூறுகளுமின்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வாறாயினும் நாடு திரும்புவோர் போர்க்கால சூழலில் நாட்டிலிருந்து சென்று தாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் வசித்தமைக்கான சான்று பத்திரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். டித்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள IMF பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அதன் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் இதனை உறுதிப்படுத்தினார். இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட நிதி வசதி வேலை திட்டத்தின் வெற்றியை ஆராய்வதற்கும் IMF-இன் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை இலங்கைக்கு மேலும் வழங்குவதை உறுதிப்படுத்துவதற்கு அவர் நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நடவடிக்கை நாளை இடம்பெறவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் இவ்வாறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாவிலிருந்து 1550 ரூபாவாக 200 ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. அதற்கமைய இச்சம்பளத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் காலத்திலாவது நடைபெற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் என்று இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மகளடித்தீவு படுகொலை நினைவு தினம் நேற்று மகளடித்தீவில் உள்ள நினைவு தூவி அருகே நடைபெற்றது. மண்முனை தென்மேற்கு பட்டிலைப்பிளை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பிரதேச சபையின் தவிசாளர் கிரேஸ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன், பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிர் நீத்தவர்களின் ஆத்ம சாந்தியடைய வேண்டி அகவணக்கமும் செலுத்தப்பட்டுள்ளது. 28/1/1987 மற்றும் 12/6/1990 ஆகிய காலப்பகுதிகளில் ராணுவம் மற்றும் விசேட அதிரடி படையினரால் மகளத்தடி தீவு, ராள்பண்ணை மற்றும் கொக்கட்டிச்சோழி ஆகிய பகுதிகளில் 239 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். குறித்த படுகொலையில் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர்களை நினைவுகூரும் வண்ணமே கொக்கட்டிச்சோலை படுகொலை நினைவு தூவி 2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. கொக்கட்டிச்சோலை மற்றும் மகளடித்தீவு ஆகிய 2 கிராமங்களில் 1987 ஆண்டிலும் 1990 ஆண்டிலும் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற ராணுவத்தினர், அதிரடி படையினரின் மூலமாகத்தான் படுகொலைகள் நடைபெற்றது என்பது ஊர் அறிந்த விடயம். வெட்ட வெளிச்சமாக பல சாட்சியங்கள் முன்னாக நடைபெற்ற இந்த படுகொலைகள் இருந்தும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. பட்டப்பகலில் பல கண்களுக்கு மத்தியில் செய்யப்பட்ட இந்த படுகொலை, குறிப்பாக 1987 ஆண்டு இடம்பெற்ற படுகொலையை எடுத்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. 1991 ஆண்டு படுகொலை எடுத்து பார்க்கின்ற போது 35 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. GR ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்திலும் பிரேமதாஸ் அவர்களின் ஆட்சி காலத்திலும் இந்த படுகொலைகள் நடைபெற்றன. GR ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் லலித் அத்துலத் முதலியவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். பிரேமதாஸ் அவர்களின் ஆட்சி காலத்தில் ரஞ்சன் விஜயரத்ன அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். இந்த காலத்தில் வகைதொகை இல்லாமல், அதாவது 3வது குழந்தையிலிருந்து பெண்கள், ஆண்கள், வயோதிபர்கள் மற்றும் இளைஞர்கள் என்கின்ற பேதம் இல்லாமல் அனைவரும் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு சுட்டுக்கொலை செய்யப்பட்டும் கூட எத்தனை அரசாங்கங்கள் மாறியிருக்கின்றன. GR ஜெயவர்தன, பிரேமதாச, சந்திரிகா, பண்டாரநாயக்க குமாரதுங்க, டெங்கிரி பாண்டா விஜயதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரம்சிங்கே, இப்போது அனுரகுமார திசாநாயக்க வந்திருக்கின்றார். ஆகவே இவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட நீதியின் பக்கமாக அவர்கள் கண் திறக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இப்போது இறுதியாக அனுரகுமார திசாநாயக்க வந்திருக்கின்றார். அவருடைய காலத்திலாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதனை நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம். கொல்லப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்பதும், கொன்றவர்கள் ராணுவத்தினர், அதிரடி படையினர் என்பதும் வெளிப்படையான உண்மை. அந்த காலத்தில் இங்கு பணிக்கு வந்தவர்கள், இந்த பொறுப்புக்குரியவர்கள் யார் என்பது அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும். எனவே சட்டவாட்சிக்கு சமத்துவமான ஆட்சி என்று சொன்னால் இந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு என்பது கிடைக்க வேண்டும் என்பதை இந்த விடத்தில் மிகவும் மனவேதனையுடன் கூறிக்கொள்கிறேன் என்றார். தமிழரசு கட்சியின் இறுதி பொதுக்குழு கூட்டப்பட்ட போது சாணக்கிய நம்பி எமது கட்சியிலேயே இல்லை. தற்போது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவுக்குள் உள்நுழைக்கப்பட்டுள்ளார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவில் சுமந்திரன் ஆதரவாளர்கள் தான் அதிகம் உள்ளனர். அவர்களால் புகுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே அதிகம் உள்ளனர். பதில் செயலாளராக இருந்தவர் அந்த பதவியில் இருந்தது
சொன்னதால் அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார். அதேபோல் சாணக்கிய நம்பி அப்படி உள்வாங்கப்பட்டார் என்று தெரியாமல் உள்வாங்கப்பட்டு விட்டார். உண்மையில் இறுதி பொதுக்குழு கூடிய போது சாணக்கிய நம்பி எமது கட்சியில் இல்லை, எப்படி அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார் என்பது எனக்கு தெரியாது. அது மர்மமாகவே இருக்கிறது. இது உளவாளிகளின் ஊடுருவல். திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் உள்நுழைக்கப்பட்டுள்ளது. பதவி ஆசையில் ஒருவர், கேவலம் கட்ட தேசிய பட்டியலில் ஒருவர், இன்னொரு ஆள் பெட்டி வாங்கி எல்லோரையும் உள்வாங்கி எல்லோரும் உள்ளுக்கு வந்து இன்றைக்கு கட்சியை உருக்குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு துணிவிருந்தால் இந்த மக்களுக்கு முன்னால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். நீங்களே தலைவராக வர முடியுமாக இருந்தால் பரீட்சித்து பாருங்கள் என தெரிவித்தார். ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமன் ஏக்கநாயக்க தற்போது சிறைச்சாலையின் பொதுப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சமன் ஏக்கநாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி 11 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் சென்ற பொழுது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் அதிகாரப்பூர்வமானதல்ல என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கமநல சேவை நிலைய பிரிவில் உள்ள புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பு பகுதியில் அமைந்துள்ள வீரசிங்கம் மற்றும் சித்தாறு அணைக்கட்டுகளை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த அணைக்கட்டுகளின் வேலை திட்டங்களை விரைவாக முடிவுறுத்தி விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் குறித்த அணைக்கட்டுகளின் வேலைகளை முடிவுறுத்துவதற்கு ஒப்பந்ததாரர்கள் உடன்பட்டுள்ளதாக தெரிவித்த கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் அவ்வாறு பிப்ரவரி மாதத்திற்குள் குறித்த வேலை திட்டங்கள் முடிவுறுத்தப்படாவிட்டால் தம்மால் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் பதிலளித்தார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலேயே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், உலக வங்கியின் நிதி உதவியில் சியாப் நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பின் கீழ் காணப்படும் வீரசிங்கம் மற்றும் சித்தார் அணைக்கட்டுகளை அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் எம்மிடம் முறையிட்டுள்ளனர். இதனால் நாம் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் எம்மிடம் முறையிட்டுள்ளனர். குறித்த சித்தாறு மற்றும் வீரசிங்கம் அணைக்கட்டுகளை அமைப்பதற்காக விவசாயிகளால் ஒருபோகம் நெற்செய்கை மேற்கொள்ளாது விட்டுக் கொடுப்பை மேற்கொண்டதாக முறையீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 மாத காலத்திற்குள் முடிவுறுத்தப்பட வேண்டிய இந்த அணைக்கட்டுகள் அமைக்கும் வேலை திட்டங்கள் அந்த கால எல்லையை தாண்டியும் இதுவரை முடிவுறுத்தப்படவில்லை. எனவே இதனால் புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்நோக்கும் பாதிப்புகளை கவனத்திற்கொண்டு இந்த அணைக்கட்டு வேலை திட்டங்களை விரைவாக முடிவுறுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த பிரச்சினைக்கு மாவட்டத்திற்குள் தீர்வு காண தவறினால் பாராளுமன்றம் வரை இவ்விடயத்தை எடுத்துச் செல்வேன். விவசாய அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் விவசாய அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டியிருக்கும். ஆகவே விரைந்து குறித்த அணைக்கட்டு வேலை திட்டங்களை முடிவுறுத்தி விவசாயிகளிடம் கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் பதிலளிக்கையில், தற்போதுதான் புதிதாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளேன். இருப்பினும் கடந்த 21/1/2026 புதன்கிழமையன்று குறித்த இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளேன். அத்தோடு அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சியில் அமைந்துள்ள சியாப் திட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் இது தொடர்பில் பேசியிருந்தேன். அமைக்கப்பட்டு வரும் அணைக்கட்டுகளின் அமைப்புகளில் டித்வா புயல் அனர்த்தம் காரணமாக சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், எனவே அணைக்கட்டுகளை அமைப்பதற்கு மேலதிக நிதி தேவைப்படுவதாகவும் ஒப்பந்ததாரர் தரப்புகளால் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலதிக நிதி தேவையெனில் சியாப் திட்ட தலைமை அலுவலகத்துடன் நாம் கலந்துரையாடி ஒப்பந்ததாரர்களுக்கு மேலதிக நிதியை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதாக சியாப் திட்ட கிளிநொச்சி அலுவலக உத்தியோகத்தர்களால் ஒப்பந்ததாரர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை பிப்ரவரி மாதத்திற்குள் குறித்த அணைக்கட்டுகளின் வேலை திட்டங்களை முடிவுறுத்தப்பட வேண்டும் எனவும் ஒப்பந்ததாரர்களுக்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒப்பந்ததாரர்களால் இந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே பிப்ரவரி மாதத்திற்குள் குறித்த அணைக்கட்டுகளின் வேலை திட்டங்கள் முடிவுறுத்தப்படவில்லை எனில் உரிய நடவடிக்கை எம்மால் மேற்கொள்ளப்படும். அதுவரை எமக்கு கால அவகாசத்தினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் தெரிவித்தார்.
டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 25,000 ரூபாவுக்கான காசோலைகளில் பெரும்பாலானவை செல்லுபடியற்றவை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இலங்கையை நிலைகுலையச் செய்த டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்குவதற்காக கூறப்பட்ட நிவாரணங்கள் முறையாக வழங்கப்படவில்லை. 25,000 ரூபாவுக்காக வழங்கப்பட்ட காசோலைகளில் பெரும்பாலானவை செல்லுபடியற்றவையாக உள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் அசௌகரியத்திற்கும் நெருக்கடிக்கும் உள்ளாக்கும் வகையிலேயே இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சேதமடைந்த வீதிகள், புகையிரத வீதிகளில் பெரும்பாலானவை இன்னும் முழுமையாக புனரமைக்கப்படவில்லை. எந்த ஒரு விடயம் குறித்தும் அறிவின்மையை இவ்வாறான நிலைமை ஏற்படுவதற்கு பிரதான காரணியாகும் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் கொண்டுவரப்படுகின்ற பிரஜாசக்தி உரிமையை நாங்கள் தற்போது எதிர்க்க வேண்டிய தேவையில்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் கணைச்செல்வன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் இடம்பெற்ற பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் அரசாங்கத்தின் பிரஜாசக்திக்கு எதிரான பிரேரணையை முன்வைத்தார். இதற்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதுடன் சுயேட்சை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. சபை முடிவின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறுப்பினர் கணைச்செல்வன் அவர்கள், கிராமங்களை அபிவிருத்தி செய்ய ஒவ்வொரு அரசாங்கங்களாலும் இந்த பிரஜாசக்தி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அவர்கள் எவ்வாறான வேலை திட்டத்தை செய்ய போகிறார்கள் என்று யாருக்கும் இதுவரை தெரியாது. அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பே அதை எதிர்ப்பது ஒரு தவறான விடயம். பிரதேச சபையில் பிரஜாசக்திக்கு எதிரான பிரேரணை கொண்டு வருவது தவறான விடயம். பிரஜாசக்தி உறுப்பினர்கள் மக்களுக்கு விரோதமாக செயற்பட்டால் அவர்களை நாம் எதிர்ப்போம். ஆனால் தற்போது அவர்களை எதிர்ப்பது என்பது தவறான விடயம் என தெரிவித்தார். பருத்தித்துறை பிரதேச சபையில் பிரஜாசக்திக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் 10 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரப்பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதே இந்த பீரங்கி வெளிப்பட்டுள்ளது. இது ஐரோப்பிய ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இது குறித்த ஆய்வுகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் ஆட்சி காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் குண்டுகள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கோட்டை புனரமைப்பின் போதும் ஊர்காவற்றுறையிலும் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் வடமராட்சியில் முதல் முறையாக இந்த பீரங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜிதஹிரத்தின் கடித தலைப்பை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் உறுப்பினர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் பல போலி கடித தலைகள், கடவுச்சீட்டுகளின் நகல் மற்றும் ஏராளமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி சந்தேக நபர் 11 பேரை ஏமாற்றி 3 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன. சட்டவிரோத ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்கு சந்தேக நபர் அமைச்சர் விஜிதஹிரத்தின் கடித தலைப்பை பயன்படுத்துவதாக SLFEBக்கு கிடைத்த 2 புகார்களை தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி பிலிமத்தலாவைச் சேர்ந்த சந்தேக நபர் ஜட்டினூர பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆவார். சந்தேக நபர் பல ஆண்டுகளாக இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கண்டி நீதிமன்றத்திற்கு அவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு எதிராக போலி முகநூல்களில் முன்னெடுக்கப்படுகின்ற அவதூறு செய்திகளுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு பொறுப்புள்ள அதிகாரிகள் குறித்த போலி முகநூல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களூடாக பரப்பப்படும் அவதூறுகளுக்கு எதிராக இன்றைய தினம் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவி மகாலட்சுமி குருசாந்தன் தலைமையில் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றது. குறித்த ஊடக சந்திப்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் பெண் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கலந்து கொண்டவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் நான் பெண்களுக்காக, பெண்களது உரிமைகளுக்காக நீண்ட காலமாக எமது நிறுவனம் பணியாற்றி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் நிறைய எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த மட்டில் பெண்கள் சமூகத்திலும் சரி, அவர்கள் வேலை செய்யும் தளங்களிலும் சரி, அவர்கள் சமூக மட்டத்திலே வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற அவதூறுகளுக்காக நாங்கள் நீண்ட காலமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது பெண்களின் அரசியல் பங்கேற்புக்காக நீண்ட காலமாக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இந்த நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் இந்த அரசியல் பங்கேற்பிலே அதிலே
அதிலே உள்ளூராட்சி சபையிலே பெண்களுக்கு 25% கோட்டா வழங்க வேண்டும் என்றதையும் பெண்களாகிய நாங்கள் போராடித்தான் அதனை நாங்கள் பெற்றோம். அந்த வகையிலே இந்த துணிச்சலாக இந்த 25% கோட்டாவை தக்க வைத்து பெண்கள் இந்த அரசியலில் பங்கேற்றிய போதிலும், ஆனால் பெண்களை இன்றும் அவர்களுடைய வெறுப்பு பேச்சு, அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள், அவர்களுக்கு வன்முறைகள் போன்ற விடயங்கள் சமூக வலைதளங்களிலே கட்டவிழ்த்து கொண்டு வருகின்றது. கடந்த காலங்களில் கூட பெண்கள் அரசியலில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட அவதூறு பேச்சுகளை நாங்கள் அறிக்கை செய்து எலெக்ஷன் கமிஷன் மற்றும் மன்னாரில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் இதை முறைப்பாடு செய்திருந்தோம். இருந்த போதிலும் இன்று மன்னாரில் இந்த அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பெண்களை அவதூறு பரப்பும் வகையிலே நிறைய சோசியல் மீடியாவிலே அவர்களுடைய படங்களை போட்டு அவதூறு பரப்புவது மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்பதுடன் இதனை மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. இவ்வாறு பெண்களை அவதூறு பேசும் போது பொறுப்புள்ள அதிகாரிகள், இந்த அரசியல் துறையிலே பங்கேற்கின்ற அரசியல்வாதிகள் இந்த பெண்களுக்கு இவ்வாறான அவதூறுகள் ஏற்படும் போது அவர்களும் சமூக பொறுப்புடன் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பெண்கள் சமூகத்துக்காக அல்லது இந்த சமூகத்தின் நல்நோக்கத்துக்காக, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பணியாற்றி வருகின்றார்கள். இவ்வாறு எங்கள் ஜனநாயகத்துக்கு, அதாவது ஜனநாயக வளர்ச்சிக்காக பங்களிக்கும் இந்த பெண்களுக்கு இந்த அவதூறு பரப்புவோரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை அரசுக்கும் இந்த சமூகத்துக்கும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. நான் அப்துல் ஜப்பார் மஹிசா எர்கலம்பெட்டி. நான் முன்னாள் மன்னார் பிரதேசபை உறுப்பினர். தற்போது நான் மன்னார் குடிசார் அமைப்புல உறுப்பினராக இருக்கின்றேன். ஆனா பெண்களுக்காக வேண்டிய குரல் கொடுத்து நிறைய விடயங்களுக்கு செய்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்றோம். ஆனா எங்க அமைப்புல நாங்க 300 பேர் இருக்கிறோம். 100 ஆம்பளையும் 200 பெண்களும் இருக்கிறோம். அதே அமைப்புல இருந்த எங்களை ஒரு மெம்பர் உறுப்பினர் ஒருத்தருக்கு பேக்கைடியில இருந்து அவள் தவறான ஒரு பெண்ணாகவும் தப்பான பெண்ணாகவும் அவளை சித்தரிப்பது மிக மோசமான நிலையில இருக்கு. ஆனா இதே ஆண் தான் இதை செய்யறாரு. இது வெளிநாட்டு பேக்கைடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்நாட்டில் உள்ள பேக்கைடியில தான் வருது. ஆனா இவர் ஒரு நாள் தாயோட வயிற்றுல பிறந்து இருக்கணும். அந்த தாயை நினைச்சு நான் கவலைப்படுறேன். அதே போல அவரை சகோதரியை நினைச்சு கவலைப்படுறேன். முக்கியமாக அவர் பெற்ற பெண் பிள்ளை இருந்தால் அல்லது அவரோட சகோதரங்களுக்கு பெற்ற பெண் பிள்ளைகள் இருந்தா இப்படியான நிலைமை வந்தா அவரோட நிலை எப்படி இருக்கும், அவரோட பெண்கள் எப்படி இருக்குங்கிறத அவர் கொஞ்சம் யோசிச்சாராய்ந்தா எங்களை மாதிரி சோசியல் ஒர்க் செய்யற ஒரு பெண்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு ஆர்வம் வராது. ஆக்ரோஷம்தான் வரும். பெண்களை கதைக்கிறவர்களை அவர்கள் கண்டிக்க வேண்டும் என்று. ஆனா இதை என்ன சொல்ல போனா இதை ஒரு ஆண் தான் ஆணை கதைக்கிறார். ஆனா பொதுவாக சொல்லப்போனா என்னோட தாய் ஒரு ஆம்பளைக்கு தான் தகப்பனுக்கு தான் என்னை பெற்றது. நாங்க எப்பயாவது சரி ஆண்களை சுட்டி காட்டி இருக்கோமா பெண்கள், அல்லது திருமணம் முடித்த கணவர்களை எவ்வளவா குடிகாரனா இருந்தாலும் பெண்கள் அவரை விட்டு கொடுத்ததும் இல்லை, எந்த இடத்துலயுமே அவரை இழிவாக கலைச்சதும் இல்லை. அவர் ஒரு நொண்டியாக இருந்தால் கூட, ஊனமுற்றவராக இருந்தால் கூட அவரை கிரேட்டாட்டா அந்த பெண் கொண்டு போறா, வழி நடத்துறா. இதே சமுதாயத்துல ஏன் இந்த ஆண்கள் ஏன் இந்த பெண்களை பார்த்து இப்படி கதைக்கணும்? இப்படி கதைக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஆனா உண்மையிலே அவர் பெற்ற தாயை நினைச்சு இன்று வரையும் ஆயுள் வரையும் அவர் கவலைப்படணும். ஏன்னா தான் செய்த ஒரு தவறு தந்த தாய் தவறாக தன்னை பெற்றிருப்பாள் என்று அனைத்து பெண்களும், ஆனா 1 கோடி பெண்களும் இவரை இப்படியான நிலையில நினைச்சு கவலைப்படுறாங்க என்று. அனைவருக்கும் வணக்கம். மன்னாரை சேர்ந்த நபர் நான். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த சோசியல் மீடியால தவறான பெண்களை பற்றி தவறுதல அநேகமான விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்க முறைப்பாடு செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் மன்னார் காவல்துறைக்கு போனா அதை சரிவர எங்களை அமர்த்தி அதுக்கான விடயங்களை ஆராய்ச்சி பண்ணுவதோ அதை தேடுவதோ இல்லாட்டி எங்களுக்கான முறைப்பாடு செய்வதில் அவங்க முன்முறமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க முறைப்பாடு கொடுக்க போகும்போது அது இங்க செய்யறதில்ல, நீங்க சைபர் கிரைமுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. ஆனா மன்னார்ல இப்படி ஒரு காவல்துறை அதுக்கான ஏற்பாடு கட்டாயம் பெண்களுக்கு செய்யணும். ஆன்லைன்லயே செய்யக்கூடிய வசதிகளும் இருக்கு. நாங்க சைபர் கிரைமுக்கு போனா அவங்க சொல்றாங்க இதுக்கு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட காவல்துறையில இருந்து இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம், அலக்களிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சோசியல் மீடியாவில பெண்களை பற்றி தவறா போட்டு மன உளைச்சல் இருக்கிற நாங்க ஒரு காவல்துறைக்கு போனா அவங்க அதுக்குரிய மரியாதை எங்களுக்கு தரணும்.
அவங்களும் இதை வந்து விரும்புறாங்களா? சோசியல் மீடியால இதை போடுறத விரும்புறாங்களா? ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? நாங்க சட்டத்தை நாடும் போது சட்டம் எங்களுக்கான தீர்வை தராட்டி நாங்க ஆறுட்ட போறது. போலி முகநூல் எங்களுக்கு தெரியுது, போலி முகநூலை கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொல்றீங்க. போலி முகநூல் தெரிந்தும் அதுக்கு ஒரு 10 பேர் நண்பர்களா வாரீங்க. நண்பர்களா வார நீங்க எண்டாலும் அந்த பேக் எழுதிட்டு கேட்டிருக்கிறீங்களா? இதை நீங்க போடுறீங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கறீங்களா? நீங்களும் அதை வரவேற்கிறீங்களா? ரசிக்கிறீங்களா? பெண்களை இப்படி அவதூறா போடுறத நீங்க ரசிக்கிறீங்களா? இதுவே உங்க வீட்டுல பெண்களுக்கு நடந்தா இதை நீங்க அதையும் ரசிப்பீங்களா? அது ஒரு காசை கொடுக்குறாங்க, அக்கௌண்ட்ல காசை போடுறாங்க, நியூஸ கொடுக்குறீங்க இங்க இருந்து, அதை அங்க வெளிநாடாயில இருந்து அதை போடுறாங்க. நாளைக்கு உங்களுக்கே தெரியாம உங்களோட வீட்ட பெண்களையும் சேர்த்து போட்டா அதுக்கு நீங்க காசை கட்டி ரசிக்க போறீங்க. நீங்களும் தாயோடு இருந்து வளர்ந்தவங்க, பிள்ளை உங்களுக்கும் பெண்கள் இருப்பாங்க, மனைவிமார் இருப்பாங்க, சகோதரங்கள் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க, அதை போடும் போது அது உண்மை இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போடுங்க. அதுக்கு நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதை நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்றீங்க. இதால நீங்க என்ன இன்பத்தை காண போறீங்க? எத்தனை பெண்கள் தற்கொலை முயற்சிக்கு போறாங்க, எத்தனை பேர் மரணமே ஆயிருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்துல இருந்து எத்தனையோ போராட்டத்தை கடந்து வெளியில தாங்க ஒரு சேவை செய்யணும், அரசியல்ல பெண்கள் வரணும், அவங்களுக்கு சமூகத்துக்காக போராடணும் என்று வரும்போது எடுக்கிறவங்களோட ஆயுதம் பெண்களை முடக்கிறேன்னு சொன்னா அவங்களோட பேரை கெடுக்கிறதும் அவங்களை இன்னொருத்தோடு இணைக்கிறது நீங்க வல்லமையா. ஆரம்ப காலத்திலிருந்தே பெண்கள் இந்த அடிமைத்தனத்துக்கு இருந்திருந்து இப்பதான் கொஞ்சம் பெண்கள் வெளியில வாராங்க, விழிப்புணர்வு கொண்டு வராங்க. தங்களோட பிள்ளைகளுக்கு தாங்க என்ன செய்யறோம் என்று தங்களோட பிள்ளைகளுக்கு காட்டணும் என்று கொண்டு வர நேரத்துல நீங்க பெண்களை அப்படி ஒரேடியா முடக்கிறதுக்காக எடுக்கிற ஆயுதம் தான் இந்த பெண்களை நீங்க அவதூறா கலைக்கிறது. இது போன்ற விடயங்களை நீங்க பரப்பாதீங்க. நான் போட்டவங்களை கூட சொல்ல மாட்டேன், ஆனா அதை நீங்க ஷேர் பண்றவங்க நீங்க கருத்துல கொண்டு கொள்ளுங்க. உண்மையான தகவலை நாங்க பரப்புறோமா? நீங்க சட்டத்துக்கு முன்பால ஒரு ஊழலை கொண்டு வரேன்னு சொன்னா ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்தை போடுங்க. ஏனென்றா உங்களோட முகநூலை நீங்க மறைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க போடுற விஷயம் போடுற விஷயத்தை உண்மையான ஒரு விஷயமா இருந்தா உங்களோட முகநூல்ல உங்களோட முகத்தை போட்டு போடுங்க, நாங்க அதை வரவேற்கிறோம். உங்களோட முகத்தை மறைச்சியும் போடுறீங்கன்னு சொன்னா அது ஃபேக். ஏன்னா உங்களுக்கு வருமானம் அதால ஒருத்தருந்து அதை நீங்க ரன் பண்றீங்க, உங்களுக்கு காசு வருது, வருமானம். இதை 10 பேர் ரசிக்கிறீங்க. உங்களோட குடும்பத்துல இருக்க பெண்களை மதிக்காதவர்கள் தான் முகநூல்ல வர பெண்களை நீங்க ரசிக்கிறதும் அவதோடு கலைக்கிறதும். இந்த பெண்களை மதிப்பீங்களா இருந்தா நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுக்கு வர மாட்டீங்க. திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், இதுக்காக பெண்கள் முடங்கி போய் இருக்க போறதும் இல்ல, ஓடி ஒளிய போறதும் இல்ல, நாங்க இனி சாக போறதும் இல்ல. இதுக்கு மேல எழுந்து வருவோம். நீங்க அடிக்கடிக்க நாங்க எழுந்து வரத்தான் போறோம், நாங்க போகத்தான் போறோம், உங்களுக்கு முன்னால் நிக்கத்தான் போறோம், நாங்களும் எங்களை நாங்க நிலைநாட்டத்தான் போறோம். நன்றி. வணக்கம், எனது பெயர் கிரகோரி ஆண்டனி சங்கர். நான் பனகட்டுக்கோட்டை மீனவ ஊட்டல் சங்க ஒரு பிரதிநிதியாக இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இவ்வாறான கொடுமைகளும் சொல்லலாம். அதை இவற்றுக்கான குரல் கொடுக்கிறதுக்காக தற்போது அந்த பேக் ஐடிகள் மூலம் பெண்களுக்கான வன்முறை பேச்சுக்கள் மற்ற வெளிநாடுகளில் இருந்து இதற்கான ஐடிகள் மூலம் நம்முடைய பேஸ்புக்குகளுக்கு இந்த வதந்திகள் பரப்பப்படுகிறது. இந்த வதந்திகளுக்கான ஆதரவு தெரிவிக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுக்கு அடையாளம் தெரிந்தவர்கள். அவரிடம் நாங்கள் கேட்கிறோம் என்றா, இந்த விடயங்களை நீ கமெண்ட் கொடுக்கிறதுக்கு அவ்விடயங்கள் உண்மை என நீ கண்டீர்களா? இதே ஆர்த்தி சொன்னது போல உங்களுடைய தாய்க்கோ சகோதரிக்கோ நடந்தால் நீங்க என்ன செய்வீர்கள்? ஏனென்றா எங்களுடைய நாட்டுக்கு சில பெருமைகள் இருக்கு. ஏனென்றா உலகத்திலே முதலாவது பிரதமர் எமது நாட்டுடைய சினிமா பண்டாரநாயக்கா. மற்றது 25 வருடங்களுக்கு முன்னுக்கு எங்களுடைய பெண்கள் இருந்த நிலையில் இருந்து இன்றைக்கு அவங்களோட முன்னேற்றம் எந்த அளவுக்கு போகுது. அதே வேளையில உலகத்திலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு விண்வெளியிலே போய் கால் ஊன்ற அளவுக்கு பெண்களோட வளர்ச்சி இருக்கும் போது உங்களுடைய இந்த செயற்பாடுகள் மூலம் எங்களுடைய மாவட்ட பெண்களை நீங்கள் ஓரங்கட்டி ஒதுக்கியா பார்க்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொன்றும் நீங்க சொல்லுவது என்னென்றா ஏதாவது நிறுவனப்படுத்தப்பட்ட உண்மை சம்பவங்கள் தான் பரவாயில்லை. ஆனா சும்மா உடைய கற்பனைகளை வர்றதுக்கு மூக்கு காது கண்களை வைத்து இப்படியான விமர்சனங்கள் செய்வது நீங்க ஒரு மனித பிறப்பா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஏன் சாதாரண சம்பவங்களில் இருந்து இந்த பெண்களை சுதந்திரமாக செயல்படுவதற்கும் அவருடைய வளர்ச்சியை இன்னும் முன்னேற்றுவதற்கும் எங்களுடைய சமூகம் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதைத்தான் நான் இப்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மத தலைவர்கள் இருக்கிறார்கள், பொது அமைப்புகள் இருக்கிறது. இதன் மூலம் இதற்கான குரலை கொடுத்து இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறைக்கு போனோட அது பேக் ஐடியை நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அந்த சொல்லில் அவங்க பாதிக்க கூடாது. அதற்கான செயற்பாடு செய்து அவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் எப்படியாவது கண்டுபிடித்து எத்தனை புலனாய்வு பிரிவுகள் எல்லாம்
இங்கு இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல இவ்வாறு செய்கிறவர்கள் ஏதோ ஒரு தவறு விட்டிருப்பாங்க. அந்த தவறுகளை வைத்து அவர்களை அடையாளப்படுத்தி அதற்கான தண்டனைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். மற்ற பெண்களுக்கான இவ்வாறான நிலைமைகள் நீடிச்சு கொண்டு போகக்கூடாது என்று அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் நாங்கள் எங்களுடைய மத தலைவர்கள், அதாவது மும்மத தலைவர்களும் இதில் ஈடுபட்டு இவ்வாறான செயற்பாடுகளுக்கான தங்களுடைய ஆலய வழிபாடுகளில் கூட இதை கூட ஒரு பிரசங்கங்களை இடத்துல சொல்லி இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாத அளவுக்கு நிறுத்துவதோடு இதுக்கு கமெண்ட் கொடுக்கிறவர்கள், அதாவது மன்னார்ல உள்ளவங்க கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களையும் இதற்கான கண்டனத்தை தெளிவுபடுத்த சொல்லி இவ்வாறு போகிற போது நாங்கள் பேஸ்புக் எல்லாம் கமெண்ட் கொடுக்காமல் இவ்வாறான செயற்பாடுகள் செய்வது நீ தாயோடு ஒரு தாய்க்கு தானே பிறந்தா மற்ற சகோதர பிறக்கலையான்றதை நாங்கள் கண்டிக்க வேண்டும். அவ்வாறு இளைஞர்கள் மட்டிலே, ஏண்டா அவர்களும் இளைஞர்களும் ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களோ இளைஞர் அமைப்புகளோ இதுக்கான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு மன்னால இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கான எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்ய வேண்டும். செய்து இதுக்கான முற்றுப்புள்ளியை வைத்து எங்களுடைய பெண்களை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய மன்னார் பெண்கள் எப்பொழுதும் கரிசனையோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிறவர்கள். எனவே உங்களுடைய சில அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான பழி வாங்க வேண்டாம் என்று கேட்பதோடு பெண்களை நாங்கள் தாயா மதிப்போம். பெண்கள் அனைவரும் போற்ற பெறக்கூடியவர்கள். எனவே எம்எல்ஏயிலே இருந்து காப்பதோடு எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண்பதோடு மற்றும் இதுல அரசியல்வாதிகள் ஈடுபட்டாங்கன்னா இப்படியான துர்நடத்தைகளும் பெண்களுக்கான அபாயகரமான வார்த்தைகளும் பாவிக்கிறவர்களை இந்த அரசியலில் இருந்து ஓரங்கட்டி மன்னார்ல நீதியான முறையிலே அரசியல் நடத்தப்பட்டு எங்களுடைய மாவட்ட நகர சபையும் பிரதேச சபைகளும் வளர்க்கப்பட்டு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதற்கு அனைவரும் இன்று இதை பார்க்கிற அனைவரும் நான் சும்மா இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டு இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். 12 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் கைபேசி பயன்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும் எனவும் அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ள நிலையில் இதற்கு இணையாக சமூக ஊடக பயன்பாட்டையும் தடை செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்ய சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பிலும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிள்ளைகள் இணையத்துடன் இணைவதன் மூலம் இடம்பெறும் பல்வேறு ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறுவர்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை கையாள்வதற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சிறுவர்கள் தொடர்பான 10,455 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. அவற்றில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் 8,514 முறைப்பாடுகளும் அதன் நேரடி எல்லைக்குள் வராத 1,941 முறைப்பாடுகளும் உள்ளடங்குகின்றன. இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகளை அதிகளவில் கொடுத்து நபர்களை போதையேற்றி அவர்கள் நினைவிழந்த பின்னர் அவர்களிடமிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட நபர் ஒருவரை பொருளஸ்கும போலீசார் கைது செய்துள்ளனர். டிக்டாக் சமூக ஊடகத்தின் ஊடாக நண்பரான தனியார் வங்கி உதவியாளர் ஒருவரை கடந்த 19ஆம் தேதி சந்தேக நபர் சந்திக்க சென்றுள்ளார். அவர்கள் இருவரும் கொழும்பில் உள்ள முன்னணி வர்த்தக தொகுதியொன்றில் அமைந்துள்ள உணவகத்தில் இவ்வாறு சந்தித்துள்ளதுடன் பின்னர் சந்தேக நபர் குறித்த நபருக்கு ரகசியமாக மருந்து மாத்திரைகளை அருந்தச் செய்து அவர் நினைவு இழந்த பின்னர் பொருளஸ்கும பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் அவரது வங்கி அட்டையிலிருந்து 2,58,000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் இது தொடர்பில் குறித்த தனியார் வங்கி உதவியாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 28 வயதுடைய இந்த சந்தேக நபர் பனிப்படிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து பணத்தை அறவிடும் இயந்திரம் ஒன்று, 5 போதை மாத்திரைகள் மற்றும் சில பணத்தாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன.
சந்தேக நபரிடமிருந்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் இதே பாணியில் மற்றொரு தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரையும் போதையேற்றி அவரது தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சந்தேக நபர் குறித்த 2 நபர்களிடமிருந்தும் 20 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சந்தேக நபர் திருடிய சில தங்க நகைகளை நீர்கொழும்பு பிரதேசம் மற்றும் கொழும்பு செட்டித்தெருவில் உள்ள நகைக்கடைகளில் விற்று பணம் பெற்றுக் கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற பணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தன்னிடம் கோபித்துக் கொண்டு சென்ற நெருங்கிய நண்பர் ஒருவரை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்காக பத்தலை மோதரை பிரதேசத்தைச் சேர்ந்த சாமியார் ஒருவருக்கு அப்பணத்தில் 10 லட்சம் ரூபாவை வழங்கியதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தேக நபர் இவ்வாறு கொள்ளையிட்ட பணத்தில் பெரும்பகுதியை செலவு செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இவ்வாறாக பல்வேறு நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி அவர்களை போதையேற்றி பணம் மற்றும் தங்க நகைகளை திருடி சுமார் 30 லட்சம் ரூபாய் பணத்தை இதுவரை குறித்த சாமியாருக்கு வழங்கியுள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்காக நுகைகுட நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் பொரலஸ்கும போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடியை விடவும் பாரிய ஊழல் ஒன்று தற்போதைய தரமற்ற நிலக்கரி கொள்வனவு டெண்டர் மூலம் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது நிலக்கரி கொள்வனவுக்கான கேள்வி பத்திர நடைமுறையில் ஆரம்ப முதலே பாரிய முறைகேடுகள் நடந்துள்ளன. வழக்கமாக 42 நாட்கள் வழங்கப்பட வேண்டிய கால அவகாசம் தற்போது 21 நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல தகுதியான நிறுவனங்கள் இதில் பங்கேற்க முடியாமல் தடுக்கப்பட்டுள்ளன. முன்பு 5 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி இறக்குமதி செய்திருக்க வேண்டும் என்ற தகுதியும் 1 லட்சம் மெட்ரிக் டன்னாக குறைக்கப்பட்டுள்ளது. இது சிறிய நிறுவனங்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டு ஊழலுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான 5900 கிலோ கலோரி தரம் கொண்ட நிலக்கரி தற்போது கொண்டுவரப்படும் கப்பல்களில் இல்லை என்பது ஆய்வுகளில் உறுதியாகியுள்ளது. அத்தோடு தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் மின் உற்பத்தி இயந்திரங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அத்துடன் 300 மெகாவாட் மின்சாரத்தை முழுமையாக உற்பத்தி செய்ய முடியாமல் போவதால் மேலதிக மின்சாரத்தை அதிக விலைக்கு டீசல் மின் நிலையங்களில் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் நாட்டுக்கு பாரிய நஷ்டம் ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் முதலாவது கப்பலில் வந்த நிலக்கரி தரமற்றது என்பது நிரூபணமான பின்னரும் அதற்காக $2.1 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் அந்த அபராத தொகை எவ்வாறு கணக்கிடப்பட்டது என்பது மர்மமாக உள்ளது. தற்போது 3வது கப்பலும் வந்துள்ளது. அதன் தரம் முதலாவது கப்பலை விட மோசமாக இருப்பதாக தெரிகின்றது. இதனை மறைக்கவே துறைமுகத்தில் கிரேன்களில் கோளாறு இருப்பதாக கூறி இறக்கும் பணிகளை அரசாங்கம் தாமதப்படுத்துகிறது. ஏதாவது 2 கப்பல்களில் தரம் குறைவாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் அபராதம் விதிப்பதன் மூலம் அந்த நிறுவனத்தை பாதுகாக்க பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். மேலும் தொடர்ந்து தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்தினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நாட்டில் மீண்டும் மின்தடை ஏற்படும் அபாயம் உள்ளது. ₹1 கூட திருட மாட்டோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மத்திய வங்கி மோசடியை விட மிகப்பெரிய ஊழலில் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மோசடிகள் தொடர்பில் காவல்துறையினர் மற்றும் உரிய விசாரணை பிரிவினர் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஊழலுக்கு பெயர் போன ஸ்பாட் டெண்டர் முறைமைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்டு மாங்காடு விதானியார் வீதி கடந்த 40 வருடங்களாக கவனிப்பாரற்ற நிலையில் பற்றைக்காடாக காணப்பட்டு வந்துள்ளது. இதனால் பிரதேசத்தில் பயிர்ச்சிகை மேற்கொள்ளும் விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் மேற்படி விடயம் தொடர்பில் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளரிடம் அப்போதைய மக்கள் எடுத்து கூறியதை அடுத்து இவ்வீதியை JCB இயந்திரம் மூலம் துப்புரவு செய்து பாவனைக்குரிய வீதியாக செப்பனிடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அப்போதைய பொதுமக்கள் பிரதேச சபையின் இந்த செயற்பாட்டிற்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள சுமார் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் மிக நீண்ட நாள் கோரிக்கையாக அமைந்த இந்த பாதை விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.